ஓகே கைஸ், ஸோ வந்து டிவிஎஸ் ரைடர் மோனோஷாக் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் இதிலே போட்டிருக்கு. 17 inch அலாய் வீல்ஸ் தான் ரெண்டுலையும். பின்னாடி வந்து 100, முன்னாடி வந்து 18 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. மோனோஷாக் 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள். ஸ்விங்காம் எல்லாம் டீசெண்டான ஸ்விங்காம் தான். வண்டி வந்து ஓட்டி பார்க்கணும். இப்போ அதுதான் டெஸ்ட்டு கேட்டிருக்கேன், தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. டிஸ்பிளே சாவி ஆன் பண்ணி ஒரு 1 செகண்ட் லேக் அப்புறம் வருது. டிஎஃப்டி டிஸ்பிளேவோட இருக்குது. இந்த வேரியண்ட் வந்து 1,04,000 சம்திங் வருங்க. டெலஸ்கோபிக் ஃபோர்க்ஸ் தான். சிங்கிள் டிஸ்க் பிரேக்கு பின்னாடி வந்து இது. பட் இது காம்பி சிஸ்டம் சொன்னாங்க. லைக் பிடிக்கும்போது அதுவும் லைட்டாக உங்களுக்கு பிரேக் பிடிச்சி கொடுக்கும் ஃப்ரண்ட் அமுத்தும் போது, அந்த மாதிரி சொன்னாங்க. மைலேஜ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க ப்ரோ? இது 70யா? ஓ 50 to 60 கிடைக்கலாம். ஓ ஓகே ப்ரோ. ஓகே, கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் இதாக வச்சுருக்காங்க, லைக் லைட்டாக விட்டாலே போகிற மாதிரி. 11 bhp அண்ட் 11 Nm ஆஃப் டார்க்கு, 3 valve இன்ஜினு. ஐ திங்க் இன்டேக்கில் 2, எக்ஸாஸ்டில் 1 அப்படி கொடுத்துருப்பாங்க. பொசிஷன் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஹைட் டக்கின் ஆன மாதிரி இருக்குது. லைக் காலை வந்து ரொம்ப இப்படி மேலே தூக்கி இப்போ நான் டக்கின் பண்ண வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. டிஸ்க் பிரேக்கு நல்லா இருக்குங்க. டிஸ்க் பிரேக் பின்னாடி வந்து ட்ரம்மு தான். பட் இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து ரெஸ்பான்ஸ் கம்மியாக தாங்க இருக்குது. ஆமாம், அதாவது டக்குன்னு ரெஸ்பான்ஸ் ஆகல. இப்போ நான் கீரே போடுறேன்னு வச்சுக்கோங்க, இப்போ செகண்டில் இருக்கேன்னா தேர்ட் வர்றதுக்கு கொஞ்சம் லேக் ஆகுது. நாங்கள் நின்றுட்டு நான் கீர் டக்குன்னு ரெடியூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் லேகாக காட்டுச்சு. ஸோ ஃபியூல் டேங்க் 10 liters, E20. சார்ஜிங் இங்கே இருக்குது உங்களுக்கு. ப்ளூடூத் சார்ஜு, யூஎஸ்பி சார்ஜிங் இதில் இருக்குது. இதிலே வந்து ஃபோன் கனெக்டிவிட்டி எல்லாமே இருக்குது. நீங்கள் தாராளமாக ஃபோன் பேசிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இதில் இருக்குது. வண்டி நல்ல சவுண்ட் விடுது, அது வேணால் ஒத்துக்கலாம். வண்டி நல்ல ஒரு சவுண்ட் கொடுக்குது. அண்ட் அகெயின் ஸ்பீடோமீட்டர் நம்மளுக்கு இதில் காட்டாது, ஏன்னா டெஸ்ட் ட்ரைவ் வண்டி அப்படிங்கிறனால ஸ்பீடோமீட்டர் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. பொசிஷன் நல்லா இருக்குது. எனக்கு என்னென்னா லைக் ஓவர் ஹைட்டு, காலை வந்து ஹைட்டை அப்படி வச்சதுனால அது மட்டும் ஒரு கன்சர்ன்டாக இருக்குது. மற்றபடி எதுவும் இல்லை. ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இங்கே நம்ம நிறுத்தி பார்க்கலாம். ஷோரூம் ஆப்போசிட்டில் இங்கே நிறுத்தி வண்டியை பற்றி லைட்டாக ஒரு டிஸ்கிரைப் போடும். ஸோ அவங்க இதோட தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் சம்திங் தான் கொடுத்துருக்காங்க. 1 to 2 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிக்கலான்னு தான் சொன்னாங்க. ஸ்விங்காம் எல்லாமே நார்மலாக இருக்குங்க. ஸோ ஐ திங்க் இது வந்து ஓகே சிங்கிள். ஓகே, மேலே இருக்குது, ஸ்பார்க் ப்ளக் மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வண்டிக்கு. ஸோ சிங்கிள் ஸ்பார்க் ப்ளக் தான் நினைக்கிற வண்டி. பின்னாடி எல்லாமே ஹாலஜன் டெயில் லேம்ப்ஸு. உங்களுக்கு சீட் ஓப்பன் பண்ணால் இதை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். லைக் இப்படி ஓப்பன் பண்ணி பூட் ஸ்பேஸ் ஏதாவதுனா இதில் வச்சுக்கலாம். ஸோ லாக் மெக்கானிசம் இதுதான். ஸோ உங்கள் ஃபோன் இதெல்லாம் கூட இங்கேயே வச்சுட்டு போய்க்கலாம். அந்த ஏதாவதுனா இதில் வச்சுட்டு போய்க்கலாம். லாக் ஆகிக்கிச்சு. அண்ட் சைடு இண்டிகேட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. பின்ன ட்ரம் பிரேக், சேஞ்ச் பாயிண்ட் எல்லாம் இருக்குது. சைலன்சர் ஓகேங்க. நார்மலி ஒரு சிட்டி பைக்குக்கு லைட்டாக ஒரு அப்ஸ்வேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இது வந்து லைட்டாக உங்களுக்கு வந்து டிஸ்க் பிரேக்குக்கு ஆக்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த சிஸ்டம் பாருங்கள், இந்த இடத்துல இதை நம்ம பிடிக்கும்போது பேக் பிரேக்குக்கு ஒரு கேபிள் இங்கே கொடுத்துருக்காங்க, தெரியுதா? டிஸ்க் பிரேக்குக்கு இது, பட் இது வந்து அந்த பேக் பிரேக்குக்கும் ஒரு இது கொடுக்குற மாதிரி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஃப்ரண்ட் பிடிக்கும்போது பேக்குக்கும் கொஞ்சம் இதாகும். ஸ்பார்க் ப்ளக் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ சிங்கிள் ஸ்பார்க் ப்ளக் உங்களுக்கு. 3 valve இன்ஜின் அண்ட் ஃப்ரண்ட் டிஸ்க் நார்மல் டிஸ்க் தான். ஏபிஎஸ் கிடையாது. 17 inch அண்ட் 12 volt 4 amps பேட்ரி இருக்குது. 10 liter ஃபியூல் டேங்க் இருக்குங்க. டெலஸ்கோபிக் ஃபோர்க்ஸு உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 180 mm. ஸோ டீசெண்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ். உங்களுக்கு ஸ்போர்ட் ஏரியா வேணால் இதெல்லாம் கழட்டலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இதெல்லாம் கழட்டிட்டிங்கன்னா ஒரு யூனிக் சிங்கிள் பீஸ் லுக்காக இதில் இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் வேறு என்ன உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். 5 speed நாட் பேட். 5 speed கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே அது நல்லா இருக்குது. சுவிட்ச் கீஸ் அண்ட் ஹை அண்ட் லோ பீம்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து டிஆர்எல் எரியுது. ஆஃப் பண்ணும்போது அதாகிடுச்சு. டிஆர்எல் எரியுது, நாட் பேட். செல்ஃப் அடித்தோடனே லோ பீம், ஹை பீம். ஓகே, ஹை பீம் இது, லோ பீம் இது 2 ஹை பீம். நல்லா இருக்குங்க. இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து ஒரு எல்இடி செட்டப் கொடுத்தது பெரிய விஷயந்தான். ஸோ உங்களுக்கு 1 lakh அந்த ரேஞ்சில் வருது அப்படிங்கும்போது நாட் பேட். ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ சிங்கிள் ஆர்னு கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் இந்த சைடு வருது. அண்ட் இதில் என்னென்னா ஃபோன் கனெக்ஷன்ஸ் இதில் இருக்குங்க. அந்த ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுக்கும் பாருங்கள், வெஹிக்கிள் ரன் டைமு, ஈகோ மோடு, அது இதுன்னு சொல்லி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குங்க. அது இந்த ஷார்ட் டைமில் என்னால் சொல்ல முடியல, ஆனால் நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. நம்மளுக்கு கொடுத்த டெஸ்ட் ட்ரைவில் அவ்வளோதான். ஸோ டிசைனுன்னு பார்த்தீங்கன்னா டிசைன் லாங்குவேஜ் ஒவ்வொருத்தங்க சப்ஜெக்டிவ். ஸோ நல்லாவே வந்து ஒரு ஸ்போர்ட்டியராக ட்ரை பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ரியலி குட். E20 எத்தனால் 20 இது பண்ணிக்கலாம். சீட்டு கம்ஃபர்டபுளாக தான் கொடுத்துருக்காங்க, நல்லாவே பெருசாக இருக்குது. இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டபுள்ஸ் போவாங்க அப்படின்னுங்கிறனால அவங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வைடான சீட்டாக கொடுத்து பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். உங்களுக்கு பிரேக் ஃபீட் இங்கே ரெட்டு கலர் கொடுத்தது நல்லாவே இருக்குங்க. ஹேண்டில் பார் இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் வேணால் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி டைப்பில் இருக்கும்போது என்னென்னா ஸ்ப்ளிட் டைப் இல்லாமல் சிங்கிளாக இருக்கும்போது உங்களால் ஈஸியாக வந்து ஹேண்டில் பார்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு இது பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஸ்ப்ளிட் டைப்பில் அதுதான் ஒரு பிரச்சனை, அது வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். பட் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு அந்த இது செட் ஆகும். உங்களுக்கு செட் ஆகாத பட்சத்தில் யூ கேன் கோ ஃபார் திஸ் சிங்கிள் டைப் ஹேண்டில் பார்ஸ். கிளச்சு நாட் பேட். ஆனால் 5 ஸ்பீடு வந்து உண்மையிலுமே நான் எதிர்பார்க்கல. ஒரு கம்யூட்டிங் பைக்ஸுக்கு வந்து ஒரு 5 ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. அது அங்கேயே ஒரு ரைடர் போகுது, நல்லா இருக்குது உண்மையிலே பார்க்குறதுக்கு. நிறைய பேர் ரைடர் வாங்குகிறாங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா சாலிடாக 55 உங்களுக்கு கிடைக்கும். இந்த வண்டி கண்டிப்பாக 55 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். அவங்க கிளைம் பண்ணுற 70, பட் 55 60 உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். ஒரு ஸ்போர்ட்டியர் லுக்காகவும் வேணும் எனக்கு அப்படின்னுங்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி தாங்க. ஸோ சென்டர் ஸ்டாண்ட் வண்டி வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 125 140 என்னமோ தாங்க வண்டி வெயிட்டு. 123 கிலோகிராம் தான். ஸோ அதனால் வந்துட்டு ஈஸி ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஆயில்ஸ் இங்கே போட்டுக்கலாம், கிளச் கேபிள் இங்கே வருது, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஏர் ஃபில்டர் சைடில் தான் இருக்கும். ஸோ BS 6.2 கம்ப்ளைண்ட்டுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையாலுமே நல்லா இருக்குங்க. மெயினாக எனக்கு பிடிச்சது இந்த DRL செட்டப் தான். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். செயின் கவர் உங்களுக்கு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸோ ரைடர் அவ்வளோதான். இது நான் ஓட்டி பார்த்துருக்கேன், நல்லா இருக்குது, நாட் பேட். பட் எனக்கு இந்த ஃபுட் பேக் இங்கே உட்காரும்போது இந்த ஃபுட் பேக்கில் வந்து கொஞ்சம் ஹைட்டான மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் கொஞ்சம் இன்னும் கம்ஃபர்டபுளாக இன்னும் கொஞ்சம் இறக்கியிருந்தாங்கன்னா என்னால் அண்டர் தை சப்போர்ட்டில் இங்கே கொடுக்க முடியும். அதனால் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆகும். அது மேபி ஒரு ஹைட்டு பாடி டைப் பொறுத்து மாறலாங்க, எனக்கு அப்படி இருக்குது. ஸோ அதை தான் நான் சொன்னேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் அ லாட். பாய்.